Illustration 30. SM Limited furnished you the following information relating to process B for the month of October 2017. Opening working process is nil. Units introduced is 10,000 units at 3 rupees per unit. Expenses debited to the process direct labor material is 14,650. Labor is 21,148 and overheads is 42,000. Finished output is 9,500 units. Closing work in progress is 350 units. Degree of completion material is 10%, 100%. Labor and overhead is 50%. Normal loss in process 1% of input. Degree of completion of normal loss material 100%. Labor and overhead 80%. Units scrapped as normal loss were sold at 1 rupee per unit. All the units of abnormal loss were sold at 2 rupees 50 paise per unit. Prepare a statement of equivalent production, statement of cost, process B account and abnormal loss account. So illustration 30. So illustration 30 so நம்ம first process account create பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இந்த கொஸ்டினில் கொடுக்கல. மற்றபடி இன்புட், டைரக்ட் லேபர், மெட்டீரியல்ஸ், ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மல் லாஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் கம்ப்ளீஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ராசஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ராசஸ் அக்கௌண்ட் ஸோ இன்புட் 2. ஸோ இன்புட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் இஸ் நத்திங் பட் யோர் இன்புட். 10,000 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தட் 3 rupees. அப்படி போட்டோன்னா we get 30,000 வேல்யூ. நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் 14,650. லேபர் 21,140. 148. Overheads 42,000. Next normal loss by normal loss. Finished goods கொடுத்துருக்காங்க, closing stockும் கொடுத்துருக்காங்க. finished goods வந்து finished outputன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் finished. நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை finished goods-ஆக மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து அதாவது 350 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் லாஸ் வந்து 1% ஆஃப் இன்புட். ஸோ நமக்கு இன்புட் எவ்வளோ 10,000 யூனிட்ஸ். ஸோ அந்த 10,000 யூனிட்ஸில் 1% தான் நம்மளுக்கு வந்து நார்மல் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 1% நார்மல் லாஸ் வந்து 1% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1%னா 100. ஸோ 100 தான் இந்த 100 யூனிட்ஸ். அதுவும் எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து ஸ்கிராப் யூனிட் ஸ்கிராப்ட் ஆஃப் ஆஸ் நார்மல் லாஸ் வேர் சோல்ட் அட் 1 rupeeன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100. அவ்வளோதான் guys. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லெவல் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் லெவல் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்மளுக்கு கொடுக்கல, க்ளோசிங்கும் ஸ்கிராப்பும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் மெட்டீரியல் வந்து 100% ஆகும் கொடுத்துருக்காங்க. லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் வந்து 50% ஆகும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிராப் நம்ம லாஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்போ இது வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு 100% ஆகும், இது 80% ஆகும். இந்த ஸ்கிராப்ன்றது நீங்கள் நார்மல் லாஸ்க்கு எடுத்துக்க கூடாது. அப்நார்மல் லாஸ் வருது இல்லையா, அப்நார்மல் லாஸ்க்கு மட்டும்தான் இந்த லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ மிச்சம் நம்ம வந்து சம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே இது வந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Statement of equivalent production. So input போட்டுக்கிறேன், particulars column, output, material, labor plus overhead.
இன்புட் வந்து எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று அந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று போட்டிருக்காங்க. All the units of abnormal loss were sold at 2.50% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்நார்மல் லாஸ் கேல்குலேட் பண்ணுறது 2.50 பர் யூனிட் போடக்கூடாது. அந்த 2 rupees 50 பைசே அப்நார்மல் லாஸ் வேர் சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த யூனிட் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா அப்நார்மல் லாஸ்ன்னு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் அந்த 2 rupees 50 பைசே பர் யூனிட் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் வேறு இங்கே எங்கேயுமே வரக்கூடாது. அந்த அப்நார்மல் லாஸ் 2 rupees 50 பைசே பர் யூனிட் அந்த லாஸ்ட் 9th பாயிண்ட்னு நினைக்கிறேன், 9th பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ல மட்டும்தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க, அந்த அமௌண்ட் அங்கே தான் வரும். ஸோ இங்கே எதுலையுமே வராது. இங்கே நம்ம ஆசிட்டிஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோமோ யூஸ்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு இன்புட் நான் ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இன்புட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 10,000 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இன்புட். நெக்ஸ்ட் என்ன நார்மல் லாஸ், ஆசிட்டிஸ் இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நார்மல் லாஸ் எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க 100 யூனிட்ஸ். finished goods 9,500 இது நமக்கு FIFO மாடலாக எந்த மாடல்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் சிம்பிள் ஆவரேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து FIFO மாடல்லே நம்ம யூஸ்ஃபுல்லாக போடுற மாதிரி போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபுல் ஃபினிஷ்டு குட்ஸுமே நம்மளுக்கு வந்து நியூ இன்புட்டாக நம்ம போட்டுக்க போகிறோம். சரிங்களா, இதில் ஏன் நம்ம அதில் வந்து நியூ இன்புட்டாக தனியாக பிரித்து போட்டு இதில் ஏன் போடலன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளுக்கு இது ஃபுல் என்டையர் இதுவுமே நம்மளுக்கு வந்து நியூ இன்புட்டாக தான் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 350. அடுத்து இது வந்து அப்நார்மல் லாஸ் கெயினான்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம இங்கே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ 10,000 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்வியஸ்லி இங்கே நம்மளுக்கு 10,000 யூனிட்ஸ் வரணும். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10,000 யூனிட்ஸ் வரலை. ஸோ ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ ஷார்ட்டேஜாக நம்மளுக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குது 50 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ போட்டோம்னா 10,000. ஸோ அப்நார்மல் லாஸ் வந்து 50 போட்டாச்சு. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம எடுத்து சொல்லலாம். நான் எப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன். அப்நார்மல் லாஸ் 50. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் 9,500. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இல்லை க்ளோசிங் ஸ்டாக்னு நீங்கள் கூட எழுதிக்கலாம். ஸோ 350. ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணால் we should get 10,000. இதையும் ஆட் பண்ணால் we get 10,000. ஸோ இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் யூனிட். ஸோ நம்மளுக்கு நார்மல் லாஸுக்கு எப்பயுமே வந்து பர்சன்டேஜ் வராது. ஸோ பர்சன்டேஜ் இல்லைனா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஈக்குவலண்ட் யூனிட்டும் வராது. ஸோ டேஷ். அப்நார்மல் லாஸ் என்ன சொன்னால் ஸ்கிராப்போட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். சொன்னால் ஸ்கிராப் இங்கே மெட்டீரியலுக்கு எவ்வளோ போதும் 100%. ஸோ 100% நம்ம எடுத்துக்கலாம் 50. அதேமாதிரி லேபர் ஓவர் ஹெட்க்கு 80% கொடுத்துருவாங்க. ஸோ 80%. ஸோ 50ல் 80%னா 40. நெக்ஸ்ட் 9,500. இது நியூவாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்காங்க. நியூ யூனிட்ஸ்ன்றனால ஃபுல்லாகவே நமக்கு 100% எடுத்துக்கலாம். 100%. 9,500. நெக்ஸ்ட் 350. இது க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் வந்து மெட்டீரியல் வந்து 100% எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லேபர் ஓவர் ஹெட்ஸ் வந்து 50%ன்னு சொல்லிட்டாங்க. 350 100%. 350 50% வந்து எவ்வளோனா 175. ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணல. ஸோ இது மொத்தத்தையும் டோட்டல் பண்ணோன்னா we get 9,900. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா we get 9,715. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன காஸ்ட் டிரைவ் பண்ணோம். யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட்
for material, labor plus overhead. மெட்டீரியல் வந்து எப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல்னா 30,000 ப்ளஸ் 14,650. இன்புட் ப்ளஸ் டைரக்ட் மெட்டீரியல் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி வர அமௌண்ட் தான் காஸ்ட்டு. ஸோ காஸ்ட் வந்து எவ்வளோனா 44,000. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் லெஸ் இந்த நார்மல் லாஸை நமக்கு வந்து கழிச்சிக்கணும். ஸோ இந்த நார்மல் லாஸை நம்ம வந்து லெஸ் பண்ணோன்னா வி ஷுட் கெட் 44,550. நெக்ஸ்ட்டு லேபர் அண்ட் ஓவர் ஹெட். லேபர் அண்ட் ஓவர் ஹெட் இது வந்து மெட்டீரியலுக்கு, இது மெட்டீரியலுக்கு. லேபர் அண்ட் ஓவர் ஹெட், லேபர் அண்ட் ஓவர் ஹெட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வெரி சிம்பிள். இந்த லேபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21,148 plus overhead 42,000. So we should get 63,148. ஸோ இதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் லேபர் அண்ட் ஓவர் ஹெட். இது வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஓவர் மெட்டீரியல். மெட்டீரியல் எப்படி எடுக்க சொன்னால் இன்புட் இந்த 30,000 ப்ளஸ் இந்த டைரக்ட் மெட்டீரியல் 14,650. அதில் வந்து நார்மல் லாஸ் வந்து லெஸ் பண்ணிட்டேன். போன சம்மில் வந்து illustration 29ல் லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டில் தான் நார்மல் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணேன். இதில் நான் மெட்டீரியலில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்ட் நீங்கள் எடுத்து எழுதுகிறேன். காஸ்ட் வந்து காஸ்ட் ஸோ 44,550. இது 63,148 ஈக்குவலண்ட் யூனிட்ஸ். ஸோ ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சிருந்தோம். எவ்வளோ ஃபார் மெட்டீரியல் வந்து 9,900. நெக்ஸ்ட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ்க்கு 9,715. ஸோ காஸ்ட் பர் யூனிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இதை வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் வி கெட் 4.5. நெக்ஸ்ட் இதுலேருந்து இதை வந்து டிவைட் பண்ணோம்னா காஸ்ட்லேருந்து ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் டிவைட் பண்ணால் வி கெட் 6.5. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 4.5 + 6.5 gives us 11. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம இது எல்லாத்துக்கும் காஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். யூனிட்டு கிடச்சிச்சு, காஸ்ட்டு கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் வேல்யூ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்நார்மல் லாஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அப்நார்மல் லாஸில் மெட்டீரியல் எவ்வளோ 50. மெட்டீரியலோட பர் யூனிட் காஸ்ட் 4.5 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு லேபர்லேருந்து ஓவர் ஹெட், லேபர் ப்ளஸ் ஓவர் ஹெட். லேபர் அண்ட் ஓவர் ஹெட் எவ்வளோ அப்நார்மல் லாஸில் 40 இன்ட்டு லேபர் அண்ட் ஓவர் ஹெட் பர் யூனிட் காஸ்ட் 6.5. நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் 100% தான். ஸோ பிரச்சனையே இல்லை. 9,500 நம்ம இந்த டோட்டல் காஸ்ட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக இதுக்கும் ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணி 11. நான் 11க்கு டோட்டலாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ தனித்தனியாகவும் போட்டாலும் இதே அமௌண்ட்டு தான் வரப்போகுது. தேர்ட் ஒன் அடுத்து வேறு என்னது, ஏன்னா இது வந்து நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நம்ம இது போட்டுட்டோம். ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் தான் தனியாக ஓப்பனிங் ஸ்டாக்கோடது நம்ம போடுவோம். நமக்கு வெறும் இப்போ ஃபினிஷ்ட் குட்ஸ் நியூ இன்புட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். க்ளோசிங் ஒர்க் இன் மெட்டீரியல் எவ்வளோ 100%, 350 இன்ட்டு மெட்டீரியல் பர் யூனிட் காஸ்ட் வந்து 4.5. லேபர் ப்ளஸ் ஓவர் ஹெட் எவ்வளோ க்ளோசிங்கில் 175. பர் யூனிட் காஸ்ட் 6.5. ஸோ இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒன்றுக்கு இது 50 இன்ட்டு 4.5 gives us 225. இது 40 இன்ட்டு 6.5 260. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா we get 485. ஸோ 9,500 இன்ட்டு 11 10450 வரும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 1,575
இது லெஸ் மல்டிப்ளை இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 1385 சாரி 1138. ஸோ இது ரெண்டுக்கு நம்ம ஆட் பண்ணோம்னா வி ஷுட் கெட் 137 நினைக்கிறேன். 2700 1 second 2713. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச இந்த மொத்த வேல்யூஸும் நம்ம வந்து போடலாம். இந்த வேல்யூ அப்புறம் இந்த வேல்யூ. ஸோ அப்நார்மல் லாஸ் இங்கே கண்டுபிடிச்ச 485. ஃபினிஷ்டு குட்ஸு 1,04,500. 1,04,500. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,713. க்ளோசிங் ஸ்டாக் 2,713. ஸோ இது ஓவராலாக ஆட் பண்ணோன்னா we get 1,07,798. ஸோ சேம் அமௌண்ட் நம்மளுக்கு வரணும். க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,07,798 இவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி ப்ரிட்டி சிம்பிள் தான். அது நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும் இந்த சம். ஸோ நார்மல் லாஸ் நான் கேல்குலேட் பண்ணிடுறேன். ஸோ அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் அப்நார்மல் லாஸ் டு ப்ராசஸ் பி. இது நமக்கு ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டு. ஸோ ப்ராசஸ் பியில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் எவ்வளோ 50 485 கண்டுபிடிச்சோம். பை கேஷ்னா நம்ம எவ்வளோ விற்றோம் எவ்வளோனா 50. அதே 50 யூனிட்ஸ். கொஸ்டினில் வந்து லாஸ்ட் பாயிண்ட் 9th பாயிண்ட் நான் பார்க்க சொன்னேன். 2 rupees 50 பைசேக்கு வந்து சேல் பண்ணாங்க. ஸோ 2 rupees 50 பைசே. ஸோ 50 into 2 rupees 50 பைசேனா 125. ஸோ நமக்கு டோட்டலாக இங்கே 485 இருக்கா. இங்கே நமக்கு 485 வரணும். பை பேலன்ஸ் இது வந்து காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடணும் மிச்சம் இருக்க அமௌண்ட்டை. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ மிச்சம் வர அமௌண்ட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அது வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். 360. அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் அப்நார்மல் லாஸ். ஸோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த அப்நார்மல் லாஸ் வந்து 2 rupees 50 பைசே யூனிட் ஸ்கிராப் சேல் பண்ணுன்றது அது நம்ம இப்படி தான் போஸ்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான்.